ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி 2023 கேட்ட எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எம்ஜிஎன்ஆர்இஜிஎஸ் திட்டத்தின்படி கிராமப்புறங்களில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு நிதியாண்டிற்கு டேஷ் நாட்கள் வேலையிழப்பு, குடும்பத்தில் குறைந்தபட்சம் டேஷ் உறுப்பினர்களுக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா 100 நாட்கள் ஒரு உறுப்பினர். ஓகேங்களா, இப்போ இது எல்லாமே கூட்டிட்டாங்க. இது அப்போ உள்ள ப்ரீவியஸ் கொஸ்டினால அப்படி இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த இதை ஒமிட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆனால் இந்த திட்டம் வந்து ரொம்ப முக்கியம். இதை அப்படியே நீங்கள் கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஓகே. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். நீங்கள் கூகுள் அடித்தாலே ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 7வது ஐந்தாண்டு திட்டத்தில் எதில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது? இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா உணவு, வேலை மற்றும் உற்பத்தி திறன். உணவு, வேலை மற்றும் உற்பத்தி திறன் தான் 7வது ஐந்தாண்டு திட்டத்துக்கு சிறப்பு கவனம் செலுத்தியிருப்பாங்க. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. 8வது நிதிக்குழு மாநிலங்களுக்கிடையே வருமான வரியை பகிர்ந்து கொள்ள புதிய விதிகளை அறிமுகப்படுத்தியது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10% வருமான வரி வசூலிக்கும் அடிப்படையிலும் 90% மக்கள் தொகை மற்றும் தனிநபர் வருமான அடிப்படையிலும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான விடையை குறியீடுகளை பயன்படுத்தி தெரிவு செய்க. இதில் எத்தனை கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா 2மே கரெக்ட் தான். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. மத்திய அரசின் வரி வருவாய் இதில் அடங்கும். ஃபஸ்ட்டு தனிநபர் வருமான வரி, நிறுவனங்களின் வருவாய் மீதான வரிகள், நெக்ஸ்ட்டு சரக்கு வரிகள் அல்லது பொருட்கள் மற்றும் சேவைகள் மீதான வரிகள். ஃபஸ்ட்டு இன்கம் டேக்ஸ் கொடுத்துருக்காங்க, கார்பரேட் டேக்ஸ், நெக்ஸ்ட்டு ஜிஎஸ்டி. இது மூணுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அடங்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் லிஸ்ட்டில் தான் வரும். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் டெல்லி வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்கள். இந்தியாவில் மறைமுக வேலையின்மை நிலவுகிறது. கூற்று மறைமுக வேலையின்மை நிலவுகிறது கொடுத்துருக்காங்க. காரணம் என்ன? மறைமுக வேலையின்மையில் தொழிலாளர்களின் இறுதி நிலை உற்பத்தி திறன் 0 ஆகும். இது கரெக்டானு கேட்டிங்கன்னா கரெக்டு தான். ஏன்னா வேலை இல்லைன்னா அவங்களோட உற்பத்தி திறன் என்ன இருக்கும்? 0ல் தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ கூற்று சரி, காரணம் சரி. நெக்ஸ்ட் பாருங்கள். முதல் உலக பொருட்காட்சி நடைபெற்ற இடம் மற்றும் ஆண்டு கேட்டிருக்காங்க. முதல் உலக பொருட்காட்சி எப்போ நடக்கும்னா லண்டனில் வச்சு நடக்குது. எப்போனா 1851. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள். பின்வருவனவற்றில் சரியான சொற்றொடரை தேர்ந்தெடுக்க. இந்திய பொருளாதாரம் முதலாளித்துவ பொருளாதாரத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். இது சரியானு கேட்டிங்கன்னா தப்பு. ஏன்னா இந்தியா வந்து கலப்பு பொருளாதாரம் கொண்ட நாடு. முதலாளித்துவ பொருளாதாரம்னா நமக்கு அமெரிக்கா வரும். ஓகேங்களா, இந்தியாவில் அதிகமானோர் வேளாண் தொழில் செய்து வருகின்றனர். இது சரியானு கேட்டிங்கன்னா சரிதான். இந்திய பொருளாதாரம் G20 நாடுகளில் இடம்பெற்றுள்ளது. இது கரெக்டானு கேட்டிங்கன்னா இதுவும் கரெக்டு தான். வேலை வாய்ப்பை உருவாக்க திறன் உள்ள நிலை. இது வந்து தப்பு. இந்திய பொருளாதாரத்தில் இது வந்து இருக்காது. ஓகேங்களா, அதோட இயல்புகளில். ஸோ ஆப்ஷன் பாம்பே தான் கரெக்ட், பி. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரிக்குள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வேணா நம்ம அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிளில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி பாலிட்டி ரிலேட்டடான வீடியோஸ் ஆல்ரெடி மேக்ஸிமம் அப்லோட் பண்ணி முடிச்சிட்டோம். மறக்காதவங்க அந்த பாலிட்டி சீரிஸை பாருங்கள். ஓகே, பை, தேங்க்யூ.